ஏன்னா ஒருத்தர் சொல்றாரு, தம்பி நடிக்க போறதுக்கு வந்து படிப்பு தேவையில்லப்பா, நீ அப்படியே ஜாலியா போயிடலாம், நீ வந்து ஆக்டிங் கோர்ஸ் ஏதாவது படிச்சுக்கணும். நான் அப்படியே 3 மாசம் வீட்டில் ஏமாத்திட்டேன். என் அம்மா கண்டுபிடிச்சி வா காலேஜ் பார்க்க கூட்டு பண்ணா நான் காலேஜ் சேர்ந்தோன்னே, அப்போ ஃபாதர் வந்து லைலா காலேஜில் வந்து ஒரு ஃபாதர் இருக்காரு. அந்த ஃபாதர் உண்மையிலே அந்த ஃபாதர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன். ஏன்னா அவர் வந்து எனக்கு செஞ்ச உதவி நான் மறக்கவே மாட்டேன். போகும்போது எங்கள் அம்மா சொல்றாங்க, அம்மா படிக்கல வேணாம்மா, ஆக்டர் ஆகும்னா நம்ம அப்படியே போலாமாம்மா அப்படின்றா. இல்லப்பா சொந்தக்காரங்க அப்பா பேசுவாங்க, அட்லீஸ்ட் கல்யாண பத்திரிகை டிகிரி போடுறதுக்காக ஏதாவது வேணும்ப்பா. அப்போ கூட சொந்தக்காரங்க சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு ஃபாதர்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா ஓகே டீசெண்டான மார்க் எடுத்துருக்க, என்னப்பா நீ இப்படி என்ன சேர போற அப்படிங்கும் போது, சரி ஓகே பிஎஸ்சி எடுத்துக்கிறியா, இல்லை வேணாம். மேக்ஸ் படிக்கிறியா, இல்லை வேணாம். என்னதான் படிக்கணும், பிஎஸ்டி படிக்கணும்னா அவங்க திட்டிருக்காருப்பா, நீ எடுத்த மார்க் இந்த கோர்ஸ் தான் தரேன், நீ பிஎஸ்டி படிக்கிறியா, சரி ஓகே படிக்க விட்டாங்க. கட் பண்ணா 27,000 ஃபீஸ் கட்டணும். எங்க அம்மா கிட்ட வந்து அப்போ காசு 5,000 வச்சிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு சொந்தக்காரங்க காசு வாங்கி அந்த காசை கட்டுறாங்க. எனக்கு அந்த காசை கட்டும் போது மைண்டே இல்லை, என்னடா அது இந்த காசை நம்ம கட்டுறாங்களே, நம்மளால எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படும்னு சொல்லிட்டு நான் அந்த காசை வாங்குறாங்க, வாங்கி கட்டுறாங்க. கட்டி 3ஆவது நாள் சொந்தக்காரங்க காசு கேட்கறாங்க, அந்த காசு எப்போ தெரியுங்கன்னு சொன்னா எனக்கு மைண்ட் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நாள் காலேஜ் 1:50 காலேஜ். நான் போறேன் உள்ள மதிய ஷிஃப்ட் போகும்போது ஜனவரியா நிறைய பாக்குறேன். பசங்க போதும் பயங்கர ஐடியா இருந்தாங்க. நம்ம லோவர் மிடில் கிளாஸ், ஒரு பேண்ட்டு ஒரு டிஷர்ட்டு ஒரு நோட் வச்சுட்டு போறேன். அவங்க கூட மிங்கில் ஆக முடியுமான்னு தெரியும். ஏன்னா ஒரு பையன் கார் அந்த ரிமோட் வச்சுட்டு சுத்திட்டு இருந்தா அப்படியே பார்த்தேன். சரி ஓகே ஒரு வாரம் விஜய் டிவியில் போய் ட்ரை பண்ணுவோம், பின்னாடி தான் விஜய் டிவி. சரி அப்படி கிடைக்கலாம், திரும்பி இங்கே வந்துடலாம் மிக பார்க்கறதுல. சரி ஓகே எனக்கு 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. எங்கள் வீட்டில் படிக்கிறாமா முடிச்சிட்டேன். நீங்க இந்த செமஸ்டர் எக்ஸாம் எழுதிட்டு தெரியுமா எத்தனை பர்சன்டேஜ் போய் சொல்றேன். ஏன்னா என் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் காலேஜில். ஃபர்ஸ்ட் இயர் முடியுது, செகண்ட் இயர் முடியுது, 3rd இயர் படிக்கிறதுக்குள்ள நான் வந்து விஜய் டிவி போயிட்டேன். கணக்கு பூஜைலாம் முடிச்சு அதுக்கப்புறம் அந்த கணக்கு பூஜை போனதுக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு அதே காலேஜில் கெஸ்டா கூப்பிட்டாங்க. ஸோ அப்பதான் எனக்கு ஒரு புரிஞ்சுது. இன்னை வரைக்கும் அந்த காலேஜுக்கு போகவே இல்லை. ஒரு 7-8 வரைக்கும் கூப்பிட்டாங்க போல. காரணம் எனக்கு பயமா இருக்கு, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நம்ம படிக்கலையே, நம்மளால படிக்க முடியலையே, படிக்கலையேன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அன்னைக்கு தான் நான் புரிஞ்சுது படிப்போட முக்கியத்துவம் என்ன, படிப்பு எந்த அளவுக்கு முக்கியம். ஏன்னா +2 வரைக்கும் பேசிக் நாலேஜா நமக்கு தெரியும். அதை தாண்டி ஒரு டிகிரிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு டைம்ல கணக்கு பூஜை முடிச்சுட்டு ஒரு டைம்ல என்னால சர்வே பண்ண முடியுமா, வேலைக்கு போன நினைக்கும் கூட என்னால வேலைக்கு போக முடியல. காரணம் என்கிட்ட வந்து சரியான படிப்பு இல்லை அப்படிங்கும் போது அப்பதான் நான் முடிவு பண்ணேன், சரி நம்ம தான் படிக்கலையே, அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்சது ஒரு சிலரை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு 25,000 நம்ம கிட்ட இல்லாததான் படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் வந்து ஒரு குழந்தைன்னா அந்த பொண்ணு தான், ஆனா பையன் மாதிரியே முடியல அப்படின்பாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு ஆனா எங்க வீட்டில் எங்க அம்மா வந்து கூலி வேலைக்கு போறாங்க, என்னைக்கு கூலி வேலைக்கு போக சொல்றாங்க. ஸோ ஒரு 15,000 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸ் மட்டும் கட்டினீங்கன்னா நான் படிச்சிருவேன் அப்படின்னா, அப்படியே சொல்லி சும்மா என்கிட்ட வர காசு அப்படியே சும்மா 2018 அப்படியே சும்மா காசு கொஞ்சம் கொஞ்சமா கட்டி அந்த பொண்ணை படிக்க வச்சேன். அந்த பொண்ணு 3 வருஷம் படிச்சு முடிச்சாங்க. படிச்சு முடிச்சுட்டு அப்போ வந்து எங்க வீட்டில் சொல்றாங்க, இது படிச்சாலும் வேலையோடுறாங்க, வீட்டு வேலையை பார்த்தாலே எங்க அம்மா ஒரு 1000 எக்ஸ்ட்ரா வருவாங்க சொல்றாங்கன்னு சொன்னாங்க. இல்லம்மா நீ படிமா ஜாலின்னு சொல்லி நானும் அப்படியே படிக்க வச்சேன். முடிச்சுட்டு அந்த பொண்ணு எனக்கு இல்லைன்னா எனக்கு இலங்கையில வேலை கிடைச்சிச்சுங்க, நான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன் அப்படின்னு அப்படியே ஓகேன்னு முடிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் மாசம் சம்பளம் வாங்கிட்டு இருந்துச்சு. அப்படியே அவங்களை பார்க்க வரணும்னு சொல்லி வந்துட்டு அந்த காசை என்கிட்ட கொடுத்துச்சு. என்ன காசை என்கிட்ட கொடுத்தேன், இல்லை 10,000 மட்டும் எடுத்துருக்கேன், இந்த காசு வேற யாரும் நீங்க படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துச்சு. ஸோ அந்த பொண்ணு கொடுத்த இனிஷியேட்டிவ் தான் என்னால முடிஞ்சது கேட்கறது நம்ம தான் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 50 பேரை படிக்க வச்சுட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பெருமையோ அதிகாரம் சொல்லலை, படிப்புன்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்பதான் தெரிஞ்சுது. ஸோ நீங்க எல்லாரும் பெரிய பெரிய படிக்கலாம் படிச்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாரையும் பார்த்தது ஒரு விஷயம் வந்து கற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அதுலேயும் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு இவ்வளவு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணதுக்குலாம் ரொம்ப நன்றி சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.